வணக்கம். யாழ் மறைலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், ஹெமல் டீனா யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். இருண்ட தருணங்களிலும் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறை மாவட்ட புதிய ஆயர் ஆவணி 26 பணி பொறுப்பேற்பு. ஆலயத்தின் மீது எறிகணை தாக்குதல். 20 ஆண்டுகளாகியும் மறையாத அல்லைப்பட்டி படுகொலை. அருட்தந்தை ஜிம் பிரவுன் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள், இன்னும் வெளிவராத உண்மை. அன்னையின் அருள் தேடி மடத்திருத்தலத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். செம்மணியில் தொடரும் அவலம். தலையில்லாத எண்பு தொகுதி உட்பட பல குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் கண்டெடுப்பு. செம்பியன் பற்றில் அழகிய தோற்றத்துடன் புனித பிலிப்பினேரியார் யாத்திரை தலம். விரிவான செய்திகள். ஆண்டவரின் பிரசன்னம் அனைத்தையும் மாற்றுகின்றது எனவும், எத்தகைய சூழ்நிலையிலும் அஞ்சாமல் நம் பார்வையை இயேசுவிடமிருந்து விலக்காமல் இருப்பது அவசியம் எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் புயலுக்கு மத்தியில் இயேசு தண்ணீர் மீது நடந்த நற்செய்தி நிகழ்வை மையமாக கொண்டு திருத்தந்தை அவர்கள் வழங்கிய சிந்தனையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று இயேசு சீடர்களிடம் கூறியதை நினைவுபடுத்திய திருத்தந்தை அவர்கள் பேதுரு அச்சமடைந்து மூழ்க தொடங்கிய போது இயேசு அவரை காப்பாற்றியதையும் சுட்டிக்காட்டினார். வாழ்வின் சவால்கள் மற்றும் பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் இறைவேண்டல், திருவருட்சாதனங்கள் மற்றும் இறைவார்த்தையின் வழியாக இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடமிருந்து அமைதியையும் ஒளியையும் வலிமையையும் பெற முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் எச்சூழ்நிலையிலும் இயேசு நம்மை கைவிடுவதில்லை என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கன்னிமரியாவின் பரிந்துரையுடன் இறைவனில் முழுமையாக நம்பிக்கையுடன் வாழ அழைப்பும் விடுத்தார். யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமனம் பெற்றுள்ள பேரருட் தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு திருப்பலி இம்மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை யாழ்ப்புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்புனித மடத்தினார் சிறிய குறுமட நுழைவாயிலில் ஆயர் அவர்கள் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்படவுள்ளார். தொடர்ந்து புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட உள்ளதுடன் இத்திருப்பலியில் ஆயர் அவர்கள் யாழ்மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணி பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்கவுள்ளார். இலங்கை அரச படையினரால் அல்லைப்பட்டி புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஆவணி மாதம் 13ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை உணர்வுபூர்வமாக அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது. பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அகவணக்கத்துடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து பங்குத்தந்தை தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு நிலவிய போர் சூழல் காரணமாக பிலிப்பினேரியார் ஆலயத்திலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் தஞ்சமடைந்திருந்த மக்களை இலக்கு வைத்து ஆவணி மாதம் 13ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட எறிகணை தாக்குதலில் 19 பேர் கொல்லப்பட்டதுடன் 54 பேர் காயமடைந்தனர். அப்போது பங்குத்தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை திருச்செல்வம் நிகால் ஜிம் பிரவுன் அவர்கள் காயமடைந்த மக்களை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணத்திற்கும் அல்லைப்பட்டியில் தங்கியிருந்த மேலும் 300 குடும்பங்களை ஊர்காவற்றுறையில் உள்ள புனித மரியன்னை ஆலயத்திற்கும் அனுப்பி வைத்தார். இத்தாக்குதல் இடம்பெற்று ஒரு வாரத்தின் பின்னர் ஆவணி மாதம் 26ஆம் தேதி அருட்தந்தை ஜிம் பிரவுன் அவர்களும் அவருடன் பயணித்த திரு வின்சென்ட் விமலதாஸ் அவர்களும் படையினரின் கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டனர். இவர்கள் தொடர்பான உண்மையான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படாத நிலையில் அவர்களின் நிலை குறித்து தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடத்திருத்தல ஆவணி மாத திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை பேப்பி சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமையின்று நடைபெற்றது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 13ஆம் தேதி வியாழக்கிழமை மெழுகுவர்த்தி பவனியும் 14ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன. திருவிழா திருப்பலியை கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார். இத்திருப்பலியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம், பதுளை மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜூட் நிஷாந்த சில்வா, மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ, அனுராதபுர மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட் தந்தை நொபர்ட் மார்சல் அந்திராடி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
திருப்பலி நிறைவில் மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதத்தை இலத்தீன் மொழியில் வழங்கியிருந்தார். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து அன்னையின் திருச்சிரூப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. ஆசீரை பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் வழங்கினார். இத்திருப்பலியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான இறைமக்கள் கலந்து அன்னையின் ஆசீரை பெற்றுக்கொண்டனர். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 52வது நாளான நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 2 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 7 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் இடம்பெற்ற அகழ்வு பணிகள் நிறைவில் 554 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு 547 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் சிறுவர்கள் குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் உட்பட தலையில்லாத எண்பு தொகுதியொன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் யாத்திரை தல கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழாவும் அர்ச்சிப்பும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து ஜாத்திர தலத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் திறப்பு விழா மலர் மற்றும் அமரர் அருட்தந்தை ஜோன் லாரட் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவு ஊழியன் மலர் ஆகியவற்றின் வெளியீடுகளும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். இவ்ஜாத்திரை தல கட்டுமான பணிகளுக்கான தொடக்க வேலைகள் அருட்தந்தை ஜோதிநாதன் அவர்களின் பணிக்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் காலத்தில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் காலத்தில் வேலைகள் நிறைவடைந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஆவணி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை மறைபணியாளர் புனித ஜோன் ஜோர்ஜ் நினைவு நாள். ஆவணி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஆதீன தலைவரும் மறைவல்லுநருமான புனித பெர்னார்ட் நினைவு நாள். ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் நினைவு நாள். ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு சிலாவத்தை சுவாமி தோட்ட வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள மொன்வெட் சர்வதேச பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆவணி மாதம் 13ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் அருட்சகோதரர் மரிய பிரகாசம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய பாடசாலைக்கான அடிக்கலை ஆசீர்வதிக்க ரோமை நகர் புனித கபிரியேலின் மொன்வெட் சபை துணைத் தலைவர் அருட்சகோதரர் பிரதாப் ரெட்டி, சபை திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் ஜோன் பிரிட்டோ ஆகியோர் இணைந்து நாட்டி வைத்தனர். இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம், அருட்தந்தையர்கள், புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், குளினி அருட்சகோதரிகள், திருக்குடும்ப அருட்சகோதரிகள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் கலந்து கொண்டனர். தீவகம் அல்லைப்பிட்டி மொன்ஃபர்ட் சர்வதேச பாடசாலை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள அருளகம் மொன்ஃபர்ட் அருட்சகோதரர்கள் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆவணி மாதம் 11ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் அருட்சகோதரர் ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய இல்லத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். இந்நிகழ்வில் உரோமை நகர் புனித கேப்ரியேலின் மொன்ஃபர்ட் சபை துணைத் தலைவர் அருட்சகோதரர் பிரதாப் ரெட்டி, சபை திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் ஜோன் பிரிட்டோ, சபை திருச்சி மாகாண உறுப்பினர் அருட்சகோதரர் மரிய பிரகாசம், தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங், அருட்தந்தையர்கள், குளுனி அருட்சகோதரிகள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். யாழ் திருமுறை கலாமன்ற கலாமுற்றத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான தியானமும் யோகா பயிற்சியும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. கலாமுற்ற பொறுப்பாளர் திருமதி ஜெயபிரபா ஜஸ்டின் ஜெலூட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வை யாழ் திருமுறை கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். கலாமுற்ற யோகா பயிற்றுவிப்பாளர் திரு அச்சுதன் அவர்கள் நெறிப்படுத்திய இப்பயிற்சியில் 75 மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர்.
எழுவைதீவு ரோக்க பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் 100 விழா சிறப்பு நிகழ்வு ஆவணி மாதம் 6ஆம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு ஜெயராம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விருந்தினர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு பாடசாலை வளாகத்தில் தேசிய மற்றும் பாடசாலை கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டன. தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் கலை நிகழ்வுகளும் 100 விழாவை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், எழுவைதீவு பங்குத்தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினுஷன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் பங்கு பெற்றனர். புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தாத்தா பாட்டியர் தின சிறப்பு நிகழ்வு ஆவணி மாதம் 2ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புனித சோசியப்பர் ஆலயம் முன்றலில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கிளரிசியன் சபை அருட்தந்தை வரதன் குலாஸ் அவர்களின் நெறிப்படுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுபமாலை பவனி, மகிழ்வூட்டல் நிகழ்வுகள், விளையாட்டுகள், கலை நிகழ்வுகள், ஆடல், பாடல், அனுபவ பகிர்வு, இரவு உணவு என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 200 வரையான தாத்தா பாட்டியினர் பங்கு பெற்றிருந்தனர். யாழ் அகவழி உள ஆற்றுப்படுத்தல் நிலையத்தினால் கிளிநொச்சி, வேம்பொடுகேணி இலங்கை திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் 6 தொடக்கம் 11ஆம் தர மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட உள ஆற்றுப்படுத்தல் செயலமர்வு ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் திரு வினோதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அகவொளி இயக்குனர் அருட்தந்தை மேனுவேல் பிள்ளை டேவிட் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அகவொளி குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட், உடுவில் மெல்வம் பங்குத்தந்தை அருட்தந்தை போல் அனக்லிட், திருமதி நித்தினா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து ஒழுக்கமும் அடிப்படை நன்னடத்தையும், மரியாதை, பொறுப்புணர்வு மற்றும் நேர்மறை நடத்தை, சுய ஒழுக்கமும், தனிமனித வளர்ச்சியும், தலைமைத்துவம், ஆளுமை மற்றும் சமூக நன்னடத்தை, ஒழுக்கத்தை மேம்படுத்தல், மனநலனை காத்தல் மற்றும் மீளலும் திறனை வளர்த்தல், நேர்மறை ஒழுக்கம் மற்றும் நேர்மறை நடத்தையின் மூலம் மாணவர்களை வழிநடத்துதல் போன்ற தலைப்புகளின் கீழ் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வழிபடுத்தினர். இந்நிகழ்வில் 105 மாணவர்களும் 20 ஆசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர். யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 13ஆம் தேதி வியாழக்கிழமை சிவமாலை பேரணியும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை மறைமாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சிறுப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. எழுவைதீவு புனித சுபமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினுஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கிளரேசியன் சபை அருட்தந்தை இருதயராஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மன்னார் முருங்கன் டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை மாணவர்களின் 2ஆம் தவணை விடுமுறையை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட கோடைகால சிறப்பு முகாம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி 8ஆம் தேதி சனிக்கிழமை வரை அங்கு நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை பிரியங்கன் மார்க் அவர்களின் தலைமையில் அருட்சகோதரர்கள் அகில, ஆகாஷ் மற்றும் பாடசாலை சமூகத்தினரின் ஒழுங்குபடுத்தலில் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அறிவு, திறன், படைப்பாற்றல், தன்னம்பிக்கை மற்றும் சமூக பண்புகளை மேம்படுத்தும் விளையாட்டுகள், வங்காளை கடற்கரையில் பட்டமேற்றுதல், புதையல் வேட்டை, வேட்டையாடு விளையாடு, தீப்பாசறை போன்றவையும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர். திருகோணமலை மறை மாவட்டம் அன்பு வழிபுரம் புனித சதா சகாய அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை கிங்ஸ்லி ரோபர்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருகோணமலை மறை மாவட்டம் மூதூர் மறைக்கோட்ட இளையோருக்கான தலைமைத்துவ பயிற்சி ஆவணி மாதம் 9ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூதூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை சேவியர் ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரை, குளிர்ச்சி ஏற்பாடுகள், நற்கருணை வழிபாடு, திறன் இனங்காணல், பயிற்சி விளையாட்டுகள் போன்றவை இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மூதூர் மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்து
50க்கும் அதிகமான இளையோர் பங்கு பற்றி பயனடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருண்ட தருணங்களிலும் ஜேசு நம்மை கைவிடுவதில்லை. திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ்மறை மாவட்ட புதிய ஆயர் ஆவணி 26 பணி பொறுப்பேற்பு. ஆலயத்தின் மீது எறிகணை தாக்குதல். 20 ஆண்டுகளாகியும் மறையாத அல்லைப்பட்டி படுகொலை. அருட்தந்தை ஜிம் பிரவுன் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள், இன்னும் வெளிவராத உண்மை. அன்னையின் அருள் தேடி மடத்திருத்தலத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். செம்மணியில் தொடரும் அவலம். தலையில்லாத எண்பு தொகுதி உட்பட பல குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் கண்டெடுப்பு. செம்பியன் பற்றில் அழகிய தோற்றத்துடன் புனித பிலிப்பினேரியார் யாத்திரை தலம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், ஹெமல் டீனா யூதாசேகர்.